இன்றைக்கி நம்ம சுண்டை வத்தல், காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு எப்படி மருந்து குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு சட்டியை எடுத்து அதில் ஒரு 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் இப்போ நம்ம நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு இப்போ நான் எடுத்து வச்சுருக்க வத்தலில் 6 வத்தல் வச்சுருக்கேங்க. அந்த 6 வத்தலை அதுக்குள்ளே தூக்கி போட்டு நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு அந்த வத்தலை வறுத்து அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். அதை எடுத்து வச்சுட்டு இப்போ அதில் சுண்டை வத்தலை போட்டு வறுக்கணும். இப்போ எடுத்துட்டேங்க. இப்போ சுண்டை வத்தல் போடுறேன். சுண்டை வத்தல் போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்து நல்லா வறுக்க இப்போ எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு பாதி வறுத்து அதையும் எடுத்து தட்டில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சுக்கும் காயமும் வச்சுருக்கேங்க. அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வர்ற மாதிரி இருந்தோன்னா அதையும் பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போ மறுபடி விதமல்லி இருக்குல்ல, அது மிளகு, அது ரெண்டையும் ஒன்றா போட்டு பொரிக்க போகிறேங்க. எல்லாத்தையும் ஒன்றா எடுத்ததுனால கொஞ்சம் கலந்துருச்சு. அது மிளகும் விதமல்லியும் போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வரும்போது போட்டிருக்கேன். இப்போ அதை நல்லா பொரிஞ்சு வரும்போது நான் கொஞ்சம் சீரகம், ஓமம், கொஞ்சம் கடுகு இருந்துச்சுங்க, அதுவும் போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். நல்லா வறுத்துட்டாங்க. இப்போ வறுத்துட்டு அதை தனியாக அதையும் இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த குழம்புக்கு ஒரு அரை முறி தேங்காய் கீறி வச்சுருக்கேங்க. அந்த கீறி வச்சுருக்க தேங்காவையும் இப்போ இதை எடுத்தோன்னா அதில் போட்டு நல்லா வறுக்கிறோம். ஏன் தேங்காவை கடைசியில் வறுக்கிறோன்னா அந்த கடுகு, ஓமெல்லாம் சட்டியில் ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த தேங்காய் கூட சேர்த்து இருந்ததும் அந்த சட்டி க்ளீனாக இருக்கும், எந்த பொருளும் வம்பாகாத மாதிரி இருக்கும். அதுக்கு தான் போடுறோம். இப்போ அதையும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த குழம்பு செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதை எடுத்து நான் ஒரு ஃபேனுக்கு கீழே ஆற வச்சுக்கிறேன். அப்போ தானே அரைக்கிறது நல்லா இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் ஃபேனில் ஆற வச்சுக்கிறேன். இப்போ குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். சட்டியை அடுப்பில் வச்சு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போடக்கூடாது, வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடணும். வெந்தயம் பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டு அதுவும் நல்லா பொரிகிற மாதிரி அது வச்சோன்னே இப்போ 100 கிராம் வெள்ளைப்பூடும் 100 கிராம் சின்ன வெங்காயமும் வெட்டி வச்சுருக்கேங்க. அந்த ரெண்டையும் ஒன்றா வதங்க வைக்கும். ரெண்டையும் ஒன்றா போட்டுட்டு லேசாக கிண்டி விட்டுட்டு அது வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மிக்சியில் நம்ம ஆற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அடிக்க போகிறோம். அதை மிக்சியில் அடித்து விட்றோம். அடித்தோன்னே பார்த்தீங்கன்னா முதல்ல தண்ணி இல்லாமல் தான் அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் வதங்கினோன்னே இப்போ தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு அதையும் லேசாக அப்படியே வதக்கி விடணும். தக்காளி நல்லா வதங்குற மாதிரி தக்காளியும் நல்லா வதக்கி விடுறோம். அதுவும் நல்லா வதங்கின பிறகு முருங்கைக்காய் வெட்டி வச்சுருந்தாங்க, அதையும் போடுறோம். அதையும் போட்டு வதக்குறோம். வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த மசாலா அதுக்குள்ளே தூக்கி ஊற்றி கிண்டி விடணும். இப்போ மசாலா அரைச்சி வச்சு பாருங்கள், நல்லா பேஸ்ட்டு மாதிரி இருக்குது. அதை ஊற்றி கிண்டி விடுறோம். எல்லா பொருளும் போட்டேங்க. நான் மஞ்சள் போடலை, அதனால் இப்போ மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை வதக்கும் போதே அது கூட மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் போடுறேன். மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிண்டி விட்றேங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணி அதோடு சேர்த்து ஊற்றி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்றேன். இந்த குழம்புக்கு புளி சேர்க்கக்கூடாதுங்க. இது வயிறு எனக்கு ஏற்றிக்கிட்டு இருக்குது, வயிறு சரியில்லை அப்படிலாம் சொல்லுவாங்களா, வயிறு புண்பட்டவங்களுக்கெல்லாம் குழம்பு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. குழந்தை பெற்றவங்க சாப்பிட்டா நல்லது. வயிற்றில் உள்ள புண்ணாரும், குழந்தைங்களுக்கு பால் இருக்கும். இப்போ மூடி வைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிந்து நல்லா கொதித்து அழகாக இருக்கும். மறுபடியும் அதை ஒரு கிண்டி நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மில் வைக்கணுங்க. நான் இந்த குழம்பு என் மருமக குழந்தை பற்றி 8 மாதம் ஆகுது, அவளுக்காக தான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் மருமகளுக்கு வச்சு கொடுத்துருக்கீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.